இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். தீமை போல தோன்றினாலும் தீமைகளிலும் அவர் நன்மை செய்கிறார் என்று நாம் தியானித்தோம். எதிர்ப்புகள் வரும் பொழுது எதிர்ப்புகளையும் அவர் நன்மையாக மாற்றினார் என்று எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இழப்புகளை அவர் நன்மையாக மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நகோமியை பார்த்து அவளுடைய ஊரார், அந்த பெத்லகேம் ஊரார் சொன்ன காரியம். ஆனால் நகோமி அவருடைய நம்ம ரூத்து புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவள் மோவாப் தேசத்தில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த பெத்லகேம் ஊருக்கு திரும்பி வருகிறாள். இப்போ அவளை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவள் போகும் பொழுது கணவனோடு கூட சென்றாளே, இப்பொழுது அவள் வெறுமையாய் வருகிறாளே என்று சொல்லுகிறார்கள். இவள் நகோமியோ என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நகோமி சொல்லுகிறாள், நான் நிறைவானவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் இழந்தேன், என் கணவரை இழந்தேன், என்னுடைய 2 மகன்களையும் நான் இழந்தேன், நான் நிறைவானவளாய் போனேன், நான் வெறுமையானவளாய் நான் திரும்பி வருகிறேன், நீங்கள் என்னை ஏன் நகோமி என்று சொல்லுகிறீர்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். மாறானா கசப்பு என்று அர்த்தம். ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கசப்பு மட்டுமே மீந்திருக்கிறது. ஏன்னா தன்னுடைய கணவரை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து நான் தனித்தவளாய், நான் கிளேசப்பட்டு, நான் சிறுமைப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுதுதான் நான் வாசித்த இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது. பிரியமானவர்களே, அவளுடைய மருமகளின் மூலமாக போவாசினிடத்தில் ஓபேத்து பிறந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த ஓபேத்தின் மூலமாக அவளுடைய வீடு கட்டப்பட்டது. அந்த பெத்லகேம் ஊரார் அவளுடைய ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார்கள், அவளுடைய மனைவி அந்த பாரேசினுடைய குடும்பத்தை போல அவளுடைய வீடு கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓபேத்து போவாசினிடத்திலிருந்து ஓபேத்து பிறந்தார். அந்த ஓபேத்து ஈசாயை பெற்றாள் என்று பார்க்கிறோம். ஈசாய் தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிரியமானவர்களே, அந்த இழப்புகளை சந்தித்த அந்த நகோமி என்னுடைய இதுல பார்க்கும் பொழுது அந்த இழப்புகளுக்கு பதிலாக கர்த்தர் நன்மையானவைகளை அவளுக்கு கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அவருடைய ஊரார் அவளை ஆசீர்வதிக்கும்படியாய், அவளை வாழ்த்தும்படியாய், நீ உனக்கு தரப்பட்டது என்று சொல்லப்படும்படியாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த இழப்புகளை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, இழப்புகளோடு தேவன் நமக்கு நன்மையானவைகளை தருவார் என்று நாம் விசுவாசித்து காத்திருக்கும். ஒன்றும் இல்லை, முடிந்தது, வெறுமையானது, எல்லாவற்றையும் இழந்தேன் என்று நினைக்கிற காலத்திலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல யோபுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் பெரிய சீமானா இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சகல விதத்திலும் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அதே சமயத்தில் அவன் கர்த்தரை நேசிக்கிறவனும் சர்வ வல்லவரை பிரியப்படுத்துகிறவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் உத்தமனாய் இருந்தான் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தரே அவரை குறித்து சாத்தானிடத்தில் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தானினால் ஒரு சோதனை வரும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய எருதுகள், அவனுடைய கழுதைகள், ஆடுகள்
எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். ஒரே நாளில் அவன் இழந்து போகும்போது சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமாயே தேவனிடத்தில் முறுமுறுக்காதபடி காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இழப்புகள் வரும் பொழுது நான் சோர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி, முறுமுறுக்காதபடி நான் காணப்படுவோமானால் கர்த்தரிடத்தில் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அதிகமாக இந்த நேரத்திலும் அந்த அவனுடைய எல்லா இழப்புகள், ஆடுகள், கழுதைகள், எருதுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரர் குமாரத்திகளை இழந்த பிறகும் சாத்தான் தேவனிடத்தில் போய் சொல்லுகிறான், ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டான், நீர் அவனை ஜீவனை காத்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அவனை ஜீவனை மட்டும் விட்டு விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் நிறையப்பட்டது என்று பார்க்கிறோம். அவனோடு கூட இருந்த அவன் மனைவியும் கூட, உன் உத்தமத்தில் இன்னும் நீர் உறுதியாக இருப்பீரோ, உன் தேவனை நீர் தூஷியும் என்று சொல்லுகிறார். நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று அவனுடைய உத்தமத்தில் உறுதியாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் சோதனைகள் வரும் பொழுது அல்லது இழப்புகள் வரும் பொழுது, பொருள் இழப்போ அல்லது நமக்கு அருமையானவர்கள் இழப்புகள் வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நம்மை நடத்துவார். யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை பெரிதாய் இருந்தது, ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அவன் அறிந்திருந்தான். எனக்கு தீமை செய்ய அவர் நினைத்திருந்தால் தீமை எனக்கு உண்டாகும், அவர் எனக்கு நன்மை செய்ய நினைத்திருந்தால் எனக்கு நன்மை உண்டாகும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்று அவன் உறுதியாய் உத்தமத்தில் இருந்தபடியினால் கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் இரண்டத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையே செய்வார், எல்லாம் அவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்பது சத்தியம். இந்த ரூத்தினுடைய அந்த நகோமியினுடைய வாழ்க்கையை, இந்த யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது எத்தனை இழப்புகள், யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை நாம் யோசித்து நாம் ஒத்து பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட இழப்புகள் யாருக்குமே வராது. ஆனாலும் அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தபடியினால் கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எதை இழந்தாலும், தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய கருமையானவர்கள் எதை இழந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைவிடாது. அவரிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்வார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்திருப்பா, உமக்கு நன்றி. கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்று ஆண்டவரை தியானிக்க செய்தீங்களேப்பா. ஆண்டவரே, யோபினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் செய்ததையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உத்தமத்தில் நடக்கிறதையும் குறித்து நாங்கள் தியானித்தோம். நகோமியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கசப்பை நீர் களிப்பாய் மாற்றினதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு கசப்பிலும் வாழ்க்கையிலே ஆண்டவரே இழப்புகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்மிடத்திலே அன்பு கூறவும், உம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது, அவர் நன்மையானவைகளை தருவார் என்று விசுவாசித்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை தாமதித்தாலும் உடைய பாதத்திலே காத்திருக்க ஆண்டவரே நன்மையானவைகளை இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.